சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். இன்று சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்காக ஒன்றிய அரசு கிட்ட ஒரு தனி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்கு அண்ணாமலை அவர்கள் 50 வருஷமா மௌனம் காத்துட்டு இப்போ ஒரு நாடகமாக தான் இது இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் அதிமுகவும் பாஜகவும் எந்த எதிர்ப்பும் இல்லாம இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. எந்த அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க? மத்திய அரசு. நீங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்ன அந்த செய்தி, அவர் சொன்னதை அப்படியே சொல்லணுமா அப்படிங்கிறது நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமர்சனம் பண்ணுவாங்க. பாசிச நரேந்திர மோடின்னு சொன்னாங்கன்னா நீங்க அப்படியே சொல்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. மத்திய அரசுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம். அது அதிமுகவும் பாஜகவும் வரவேற்கிறது ஒன்றும் குழப்பம் இல்லை. கச்சத்தீவு இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, அதனால மீண்டும் அது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்தினா அது சரிதான். இங்கே கேள்வி என்ன எழுது, திரு அண்ணாமலை என்ன எழுப்பியிருக்கிறாருன்னா, இதை கொடுத்தது யாருங்கிற கேள்வி இருக்காரு. திரும்ப எங்களுக்கு கொண்டு வா அப்படின்னா யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி. அப்போ நம்மளுடைய அங்கம்ங்கிறத ஏற்றுக்கிறாங்களா திமுக? இதே திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தபோது, இதே காங்கிரஸ் கட்சியோடைய கூட்டணி அங்கே டெல்லியில் ஆட்சி இருந்தபோது அப்போ நடந்த விஷயம்தான். அப்போ திருமதி இந்திரா காந்தி இதனால எந்த இழப்பும் இல்லை, அது ஒரு தேவையில்லாமல் இருக்குன்னா அவங்களுடைய பார்வையாக இருந்துச்சு. திரு நேரு அவர்களுடைய பார்வை தான் இருந்தது. திருமதி இந்திரா காந்தியோடைய பார்வை தான் இருந்தது. கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் அவங்க சொல்லி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கைமீறி போன மாதிரி ஆக்சுவலி சொன்னாங்க. இத்தனை வருஷமா அவங்க எடுக்காம கொடுக்குறது அவங்களுடைய பலவீனத்தை மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றோம்னு சொன்னது. அப்போ தீர்மானம் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ஒரு அநீதின்னு ஒருத்தவங்க யாரும் விமர்சனம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே செஞ்சது காங்கிரஸ் கட்சியாக இருக்கும். எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு? ஆட்சியை கலைத்தது யாரு? அரசமைப்புகளை திருத்தியது யாரு? ஹிந்தியை வலுக்காட்டாயமாக திணிச்சது யார்? இது எல்லாமே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு? 1965 நடந்துச்சுன்னா 65 கவர்மெண்ட்ல இருந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அப்ப எல்லாமே இவர்கள் செய்த விஷயங்களை இவங்களே பண்றாங்கன்னா மக்களுக்கு அரசியல் பற்றி எந்த விழிப்புணர்ச்சியும் இருக்காதுங்கிற எண்ணம் தான். அதிமுகவும் பாஜகவும் வரவேற்றதுல எந்த மாறுகருத்து இல்லை. ஏன்னா அது இந்தியாவில் ஒருங்கிணைந்த பகுதியாக வரணுமானா யார் சொன்னாலும் வரணும். அது திமுக சொல்லிச்சுங்கிறது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்றது நீங்க தானமா கொடுத்தீங்க, நீங்களே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நீங்க கொடுத்த போய் வச்சுக்கோங்கள, கல்வி இன்னைக்கு பொதுப்பட்டியல் இருக்கு. சுதந்திர இந்தியாவில் அரசமைப்பின்படி கல்வி மாநில பட்டியல் இருந்துச்சு. அந்த மாநில பட்டியல் இருந்தது பொதுப்பட்டியலுக்கு மாற்றது காங்கிரஸ் ஆட்சி. அப்ப எமர்ஜென்சி பீரியட்ல 75 to 70 2 வருஷத்துல அப்ப அவங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்ப பக்கத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய திரு செல்வப்பந்தையிட்டோ இந்தி கூட்டணியில் உட்கார்ந்துக்கூடிய திரு ராகுல் காந்திட்டோ கேட்டிருக்க வேண்டிய கேள்வியை இன்னைக்கு மத்திய அரசு கேட்கறதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லைங்கிறது திரு அண்ணாமலை பாயிண்ட். செல்வப்பிரந்தி அவர்களும் என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, ஒரு 272 ஏக்கர் வானம் பார்த்த பூமியாக இருந்தது, அதனால தான் அதை கொடுத்தாங்க, அதை கொடுத்ததுல எந்த தவறும் இல்லை அப்படின்றத அவர் இப்ப எதிர்க்க வேண்டியதானே? தவறும் இல்லை, அதனால தேவையில்லாத தீர்மானம் போட்டு எதிர்க்க வேண்டியதானே? இன்னைக்கு வானம் பார்த்த பூமியில விளைஞ்சிருச்சா? இன்னைக்கு 3 போகம் நடக்குதா? ஜம்மு காஷ்மீர்ல ஒரு புல்லு முளைக்காது, முழுக்க முழுக்க பனி பிரதேசம். கொடுத்துருமா அப்படியே? அப்ப என்னுடைய லேண்ட் அது புல்லு முளைக்குது, நெல்லு முளைக்குது, அது ஏன் லேண்டு. அந்த எண்ணம் இருக்குமா? அது வானம் பார்த்த பூமியா இருந்துச்சு கொடுத்தேன். நீங்க கச்சத்தீவுல என்ன பார்த்த பூமி இருக்கும்? நடுக்கடல் தீவுல என்ன இருக்கும் உங்களுக்கு? அப்ப நீங்க கொடுத்துருவீங்களா? லட்சத்தீவுகள் பூரா கொடுத்துருவீங்களா? இல்ல, இதை அவங்க கொடுத்தாலும் இந்திரா காந்தி அவர்கள் இதற்கு பதிலாக இந்தியாவுக்காக நிறைய நிலங்களை கொடுத்திருக்காங்க. என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. நிலப்பரப்பு என்ன மேப் மாறிச்சு சொல்லுங்க. தமிழ்நாடுடைய நிலப்பரப்பு விரிஞ்சுன்னு சொல்லுங்க. ஸ்ரீலங்கா என்ன தமிழ்நாடு கொடுத்துட முடியும், இந்தியா கொடுத்த முடியும் கேளுங்க. ஸ்ரீலங்கா கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கல் வாங்கல் ஸ்ரீலங்கா. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கவர்மெண்ட்ல பங்களாதேஷுக்கும் நமக்கும் எல்லை பிரிப்பு நடந்தது. ஒரு தெளிவா சுதந்திர காலத்துல நடக்காம இருந்துச்சு. அவங்களுடைய தனியா நாடா பிரிஞ்ச பிறகு அப்போ 2 கிராமம் கொடுத்தாங்க, 2 கிராமம் எடுத்தாங்க. புரிஞ்சுக்கிறோம். நம்ம கச்சத்தீவு கொடுத்தோமே, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த உட்கார்ந்துருக்க இந்த இடம் அவங்க கொடுத்த ராமேஸ்வரத்துல இருக்கும் தங்கச்சி மடம் அவங்க லேண்டுப்பா, நம்ம லேண்டு கிடையாது அப்படி சொல்லட்டும். ராமநாதபுரமே நம்ம ஊர் கிடையாது, ஸ்ரீலங்காவுடைய ஊர்னு சொல்லட்டும். நம்ம கொடுத்தோன்னு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லட்டும். அவர் அது பட்டியல் போடுவாரா? அப்ப நீங்க கச்சத்தீவு கொடுத்தது என்ன எதை அப்படின்னு அரசமைப்பு ரொம்ப தெளிவா சொல்லுறது. நிலமைப்புல மாத்தணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய ஒப்புதல் இல்லாம அரசமைப்பு திருத்தம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய மேப் வரையறுக்கப்பட்ட அரசமைப்புல கச்சத்தீவை கொடுத்த போது பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கினாங்களா? கச்சத்தீவு கொடுத்த போது பார்லிமெண்ட் அரசமைப்புல திருத்தம் பண்ணாங்களா? அப்ப யார்ட்டையுமே சொல்லாம எதையுமே சொல்லாம எமர்ஜென்சி கொண்டு வந்த மாதிரியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கூட தேவைப்படுச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேக்கா? நீ ஒன்று எடுத்துக்க, நான் எடுத்துக்க கொடுக்குறதுக்கு. அப்போ இந்தோ சைனா பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. சைனா ஆக்கிரமிச்சிருக்காங்க. வாங்கினாங்களா திரும்ப? நான் ஏற்கனவே சொன்ன போல ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஒரு மனித நடமாட்டமே இருக்க முடியாது. அந்த பகுதியெல்லாம் கொடுத்துடலாமா பேசாம?
இதுதான் காங்கிரஸோடைய பார்வையா இருக்கு இந்த நாட்டை பத்தி. இவங்க வந்து எப்படிப்பட்ட கட்சி இருக்காங்க? திரு அந்தோணி அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது நம்மள ரோடு எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தா தான் அவங்க வந்து யாரும் வரமாட்டாங்க, அப்பதான் ரோடு எல்லாம் எல்லை பகுதியில் மோசமா இருக்கணும், நம்முடைய பகுதி மக்கள் இந்திய மக்களையும் சேர்த்து படுத்தினவங்க. இன்னைக்கு ரோடு பிரமாதம் நம்மளால ரீச் பண்ண முடியுது. அதனால தான் கல்வான்ல அவங்களை பின்னாடி வாங்க முடியுது. அந்த பார்வையை அவங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம எல்லை பொருள்னா மோசமா இருக்கும்னு நினைச்சவங்க, எல்லை பொருள்னா ரொம்ப பலமா இருக்கணுங்கிற பார்வை கூட இல்லாதவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதுல கொடுத்தனால எனக்கு கொடுத்ததுல தப்பு இல்லைன்னா எதுக்கு திரும்பி கேட்குறீங்க? அதை என்ன சொல்றாங்க? ரெண்டுல ஏதாவது ஒன்றான சரியா இருக்க முடியும். ஒண்ணு கொடுத்தது தப்பா இருக்க முடியும், இல்லாட்டி திருப்பி கேட்கறது தப்பா இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது உங்க பொருளா மாறிடுது. எப்படி நீங்க திரும்பி கேட்பீங்க? அப்ப ஒண்ணு கொடுத்தது தப்புன்னு ஒத்துக்கிடுங்க. நான் தெரியாம கொடுத்துட்டேன், மாத்தி கொடுத்துட்டேன், அப்படி ஒத்துக்கங்க. கொடுத்ததுல தப்பு இல்லை, ஆனா திரும்ப கொடுங்க. என்ன லாஜிக் இது? இல்ல அன்னைக்கு அந்த நிலை இருந்தனால கொடுத்தோம். என்ன நிலை? என்ன நிலை? அதை சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. அன்னைக்கு என்ன நிலை? உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சா? அரசியல் அழுத்தம் இருந்துச்சா? வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சா? இந்த நாட்டோட நிலப்பரப்பு, உங்க வீட்டோட நிலப்பரப்பை கொடுங்க. காந்தி குடும்பத்துக்கு, நேரு குடும்பத்துக்கு சொத்து இருக்குல்ல, அதை கொடுங்க. நீங்க யார் வேணான்றா? உங்களுடைய எல்லாத்தையும் சொத்து எழுதி கொடுங்க. நீங்க இலங்கை மக்களுக்கு எழுதி கொடுங்க. யார் வேணான்றா? இலங்கை மக்களை வந்து தெய்வம், இலங்கை மக்கள் வந்து பல பேர் வந்து தெய்வமா பாக்குறாங்க இந்திரா காந்தியை. கொடுங்க. சத்தியமூர்த்தி பவனை கொடுங்க, காமராஜர் இல்லத்தை கொடுங்க. யார் தடுத்தா? அது எதுக்கு எங்க ஊர் லேண்ட் எடுத்து கொடுக்குறீங்க? அன்னைக்கு அந்த நிலைமை இருந்துச்சு. என்ன நிலைமை இருந்துச்சு சொல்லுங்க. இல்ல மோடி அரசு வந்து 10-12 வருஷம் ஆக போகுது. அவங்க நினைச்சிருந்தா மீட் எடுத்துருக்கலாம். காங்கிரஸ் தான் கொடுத்தாங்கன்றது குற்றச்சாட்டை மட்டுமே வைக்கிறாங்க. மோடி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேட்குறேன். எப்பயுமே கெடுக்கிறது ஈஸி, கட்டுறது கஷ்டம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எத்தனை வருஷமா? ஒரு நாள்ல. ராமர் கோவில் கட்டப்பட்டது என்ன ஒரு நாள் இல்லையா? டெமாலிஷன் வந்து கேன் ஹேப்பன் எனி மினிட். நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க, திரும்பி வாங்குறதுக்கு அவங்க விடுவாங்களா? இந்தியா இலங்கை உறவு பாதிக்கப்படும். இலங்கை வந்து சைனாவுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண கிளம்புவாங்க. அது எங்க லேண்ட் நூத்தம் விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சு நீங்க போவீங்க, நாங்க வந்து பண்ணுமா? அப்ப ஒத்துக்குங்க, அந்த ஹானஸ்டியா இருக்கா? நாங்க தெரியாம பண்ணிட்டோம். மோடி அரசு 11 வருஷமா வந்து என்ன பண்ணீங்க? 11 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சி இருந்துச்சு? 2014 நீங்க இருந்தீங்களா இல்லையா? உங்க தயவுல ஆட்சியில் இருந்துச்சு. இதே திமுக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணீங்க? இந்த 11 வருஷமா மோடி ஒண்ணுமல்ல. அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரெண்டு உட்கார்ந்து என்ன பண்ணீங்க? கருணாநிதி என்ன பண்ணாரு? சோனியா காந்தி என்ன பண்ணாங்க? ராகுல் காந்தி என்ன பண்ணாங்க? மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அவங்க ஆட்சியில் அங்க வைக்கலையா? முரசலிமார் மத்திய அமைச்சர் இருக்கலையா? டிஆர் பாலு மத்திய அமைச்சர் இருக்கலையா? ஆராசா மத்திய அமைச்சர் இருக்கலையா? என்ன பண்ணாங்க? எவ்வளவு தூரம் மக்களை வந்து அரசியல் விழிப்புணர்வு அற்றவங்க நினைக்கிறாங்க. 11 வருஷமா என்ன பண்ணாரு மோடி? சரி, அதுக்கு முன்னாடி 50 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? கொடுத்ததை தப்புன்னு ஒத்துக்கக்கூடிய நேர்மை இல்லை, கொடுத்ததை திரும்பி வாங்குறதுக்கான முயற்சி இல்லை. அதை வாங்கிட்டா அவங்களுக்கு பேர் வந்துருமேங்கிற அச்சத்தில் முன்னாடி துண்டை போட்டு வைக்கிறீங்க. நாளைக்கு நரேந்திர மோடி அதையும் செஞ்சிருவாரு. 370 கொண்டு வந்த மாதிரி, பாபா ராமர் கோயிலை கட்டின மாதிரி நாளைக்கு அதையும் செஞ்சிருவாரு. அப்ப நம்ம ஒரு தீர்மானம் போட்டு வச்சுக்கிடுவோம், நாளைக்கு நமக்கு பேராது மிஞ்சுன்னு ட்ரை பண்றேன். வேற என்ன கணக்கு இருக்கு? இவங்களால மீட்க முடியுமா? மீட்க பத்தி பேசியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்பயாவது முயற்சி பண்ணிருக்கா? ஆனா மீனவர்களுக்கு ஏதாவது ஒரு சஃபரிங் இருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் கடிதம் போடுறாரு அப்படின்றது. ஆமா, யார் கடிதம் போடல? யார்? எடப்பாடி பழனிசாமி கடிதம் போடலையா? ஜெயலலிதா கடிதம் எழுதுல என்ன இருக்கு? எம்ஜிஆர் கடிதம் எழுதலையா? எடப்பாடி பழனிசாமி எழுதலையா? முன்னாடி ஜெயலலிதா எழுதலையா? கடிதம் கொடுக்கறாங்க அப்படின்றது எடுத்துக்கலாம். யார் கொடுக்கல? எல்லாரும் தான் கொடுப்பாங்க. லெட்டர் போட்டா உங்களுக்கு அழுத்தமா? 2014க்கு முன்னாடி தமிழக மீனவர்கள் இலங்கையால சுடப்பட்டது எவ்வளவு? எங்க அண்ணன் சீமான் கேட்டா சொல்றாரு 800க்கு மேல சொல்லிட்டாரு. இந்த 800 பேர் சுடப்பட்டது எவ்வளவு? எந்த பீரியட்ல? 2014க்கு பிறகு எத்தனை மீனவர் சொல்றாங்க? ஒரே ஒரு மீனவர், 11 வருஷத்துல ஒரு மீனவர். 2014 வரைக்கும் 800 பேர். யாருக்கு மட்டும் நடந்திருக்கு? அப்ப இலங்கை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம்? மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய தமிழக 5 பேர் அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து வீட்டுல விட்டோம். ஒருத்தருக்கு எப்படிங்க மன்னிப்பு கொடுக்கப்படும்? மரண தண்டனை ஆயுள் தண்டனை மாத்திரம்னா மன்னிப்பு கொடுக்கப்படும். அவர் வந்து இறந்துருவாரு, கொன்றுவாங்க, சரி வேண்டாம் நீங்க கேட்டீங்கன்னால அவருக்கு பழைக்க வைக்கிறீங்களா? ஆயுள் தண்டனை ரத்து பண்ணி, மரண தண்டனை தண்டனையே ரத்து பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க 5 பேர். ஆட்சிக்கு வந்த உடனே யாரால சொல்ல முடியுமா இவங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்கா? 800 மீனவர்கள் கொல்லப்பட்டது யாரால? ரணில் விக்ரமசிங்கே பேட்டி கொடுத்தார். எங்க வீட்டுல வந்து திருடு நாங்க சும்மா இருப்போமா, சுற்றுவோம் அப்படின்னாரு. பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்க ஏதாவது பேசுனீங்களா? மறுப்பு தெரிவிச்சீங்களா? சண்டை போட்டீங்களா? இன்னைக்கு நடந்திருக்கா அப்படி ஏதாவது? ஆனா சீமான் அவர்கள் சமீபத்தில் நடத்துல ஒரு கூட்டத்திலையும் வந்து அவ மீனவர்களுக்காக மத்திய அரசு வந்து இந்த விஷயங்களை பண்ணல, இலங்கைக்கு போற அவங்க என்ன கோடு எப்படி பார்த்து போக முடியும் அப்படின்றது அப்போ மத்திய அரசு அக்யூஸ் பண்ணி தானே சொல்றாரு. கோடு பார்த்து போக முடியாதுங்கிறது இலங்கை மீனவர்களுக்கு, இந்திய மீனவர்கள் எல்லாருக்குமே மீனவர்களுடைய எல்லை தெரியும். நாம வந்து இங்க பாடுக்கு மீன் கிடைக்கலங்கிறதுக்காக போறோம். அது வந்து அவங்களுக்கு எல்லாம் மீனவர்கள்லாம் தெரியும். அவங்க கிழக்கு மேற்கு தெரியாம வீடு எங்க இருக்கு தெரியாம வருவாங்களா? மீனவர்களுக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆழம் அகலம் எல்லாமே தெரியும். அவங்க வந்து போறாங்க, அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க, அவர் வந்து பிடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதற்கு முன்னாடி அடிப்பாங்க கொல்லுவாங்கன்றதை பண்ண முடியாது. நீ வந்து நீதிமன்ற நடவடிக்கை எடுத்து, நீ அரெஸ்ட் பண்ணு, ஜெயிலில் வை, நாங்கள் வந்து ரிமாண்ட்ல இருந்து பெயில் எடுத்து வரோம், நாங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளவுதான் நம்ம இதுதான் பிரார்த்தனை நடந்தது. அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அடியும் கொல்லும் குத்துமா நடந்துச்சு. எவ்வளவு விதவைகள் அந்த பக்கத்தில் தான். இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குதா? 11 வருஷமா ஒரு மரணம் தான்.
இது வந்து ஒரு ஒரு முக்கியமான கவனத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? 800 பேர் இறந்ததுங்க, ஒருத்தர் இருந்தாங்க, ரேஷியோ பக்கத்துல இருக்குதா? சோ இந்த ஒரு சேஞ்ச் பண்ண மோடி அவர்களுக்கு ஏன் வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியல? அதை நாங்க பார்த்துட்டோம், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளோ. இதை கேட்குறவங்களுக்குலாம் உங்க வேலையை பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேளு. நீங்க ஒரு இடத்துல கையில சாவி வச்சிருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டீங்க. சாவி கை மாறி விட்டோடனே ஓகம் அப்ப நீங்க என்ன செய்ய கேட்பாங்கல்ல? நான் ஏற்கனவே பதில் சொன்னேன்ல. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. சுதந்திர இந்தியாவிலிருந்து முதல்ல நீங்க ஆட்சியில் உட்காந்துங்க. என்ன பண்ணீங்க? எடுத்து கொடுத்துட்டு நீங்க. அப்ப நீங்க ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸும் கூட்டணி அமைச்சரவை வச்சிருந்தவங்க என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க எப்படி நீங்க பிஜேபி பார்த்து கேட்பீங்க? சட்டமன்றத்தில் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நாடாளுமன்றத்தில் வக்பு திருத்த சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம், அதற்கு வேணுகோபால் அவர்கள் எம்பி சொல்லியிருக்காரு, ஆராய்வதற்கு ஒரு டைமே கொடுக்காம, இது வரைக்கும் இப்படி எல்லாம் பாராளுமன்றம் நடந்ததில்லை, இப்படி ஒரு இது பாஸ் பண்ணும்போது ஆராய்வதற்கே சமயம் கொடுக்காம எமர்ஜென்சி அமல்படுத்தினது எப்படின்னு திரு கே வேணுகோபால் நீங்க கேட்கணும். எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டது எப்படி? பாராளுமன்றம் கூட்டியா, அமைச்சரவை கூட்டியா? ராத்திரி ரேடியோவில் அறிவிப்பு வருது, இன்னையிலிருந்து எமர்ஜென்சி வந்துருக்கு. இதுதான் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கி நடமாட்டத்தை முடக்கக்கூடிய ஒரு சட்டத்தை ஓவர் போன்ல வந்து ரேடியோல போய் சொல்லிட்டு பண்ணவங்க வந்து இவங்க மற்றவங்க சொல்லி தராங்களா? இந்த வக்ஃபு மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போதே எல்லாருடைய எதிர்ப்பையும் கருத்தையும் கருதி நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டு, நிலைக்குழு சொல்லி அவங்களுடைய எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு வச்சுட்டு புரிஞ்சுட்டு திரும்பி கொண்டு வந்துருக்காங்க. இன்னைக்கும் கூட 8 மணி நேரம் விவாதம் நடக்கு. கே சி வேணுகோபால் எப்படி பேசினாரு? விவாதம் இல்லாமலா? நேரம் கிடைக்காம அவர் பேசுறாரா? எமர்ஜென்சி கொண்டு என்ன நேரம் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. யார்கிட்ட கருத்து கேட்டாங்களா? அமைச்சரவை கருத்து கேட்டாங்களான்னு கேளுங்க. மற்றவங்க சொந்த அமைச்சரோட கருத்து கேட்டாங்களான்னு கேளுங்க. அவங்களுடைய பிரதமர் பதவிக்கு ஆபத்து வந்துருச்சுன்னே கொண்டு வந்த விஷயம் எமர்ஜென்சி. அவங்க கேட்டாங்களா யார்ட்டையாவது? இதுக்கு இந்த நிலைக்குழு வந்து ஆராயுது, அவங்க திரும்பி கொடுக்குறாங்க. வக்ஃபு போர்டுக்கான சீர்திருத்தம் கொண்டு வர போறோம்னு இவங்க அறிவிச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா, மாசமா, வருஷமா நாடு முழுக்க விவாதம் நடக்கு. வக்ஃபு பாராளுமன்றத்தில் இன்னைக்கு தான் அமல்படுத்தப்படுது, இன்னைக்கு தான் கொண்டு வரப்படுது. விவாதம் நடக்கலையா? நாடு முழுக்க நடந்துருக்கு. இதோட டெமோக்ராட்டிக்கா எப்படி செய்ய முடியும்? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதுவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே டெமோக்ராட்டிக்கலா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டெமோக்ரஸினா என்னன்னு தெரியாத விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மைனாரிட்டி மக்களுக்கு வந்து ஒரு பேர் ஆபத்தா வந்து என்ன ஆபத்து? இஸ்லாமிய மக்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்படும். யாரா ஒருத்தர் திரு வேணுகோபாலோ திரு செல்வப்பன் யாரா ஒருத்தர் என்ன ஆபத்துன்னு சொல்லட்டும். என்ன ஆபத்துன்னு சொல்லட்டும். அவங்க நிலங்கள் பறிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் யார் பறிப்பா? யார் பறிப்பா? வக்ஃபு போர்டுக்கான அதிகாரம் வக்ஃபு போர்டு அரசாங்கம் எடுத்துருச்சா? அறநிலைத்துறைங்கிறது இன்னைக்கு அரசாங்கம் வச்சிருக்கு. வக்ஃபு போர்டு அப்படி அரசாங்கம் வச்சிருக்கா? திரு செல்வப்பந்தை கேட்பாரா? வக்ஃபு போர்டு அரசாங்கம் எடுத்துருச்சுன்னா சண்டைக்கு ஒரு வர மாட்டாரா? அறநிலைத்துறை கவர்மெண்ட் வச்சிருக்கேன், எங்க கோயிலை பூரா வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கேன் கேட்கிறாரா? அவரு கோயிலுக்கு எல்லாம் கொடுக்கப்படுற நிதியோட கோயில இருந்து எடுக்கப்படுற நிதியோட சொல்லுவாரா திரு செல்வப்பந்தை? இந்து மத கோயில்கள் பூரா அங்க போயிடுச்சு. அப்படி வக்ஃபு வாரி எடுக்கப்பட்டிருக்கா? மாநில அரசுகள் முடிவெடுக்கும், கலெக்டர் முடிவெடுப்பாரு, நிலங்கள் ஆயுசு முடியும். இன்னைக்கு உங்க லேண்டை வந்து இது வக்ஃபு லேண்ட் அறிவிச்சிட்டாங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. இது தமிழகத்துல மட்டும் இல்லையா? ஹெச்ஆர்என்சி அப்படின்றது எல்லா மாநிலத்திலயும் தானே இருக்கு. உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சு எத்தனை மாநிலத்துக்கு நீங்க சொல்லணும். இல்ல அதிகமாக இமாச்சல பிரதேசல இருக்குதா, உத்தரப்பிரதேசல இருக்குதா, மத்திய பிரதேசல இருக்குதா, ராஜஸ்தான்ல இருக்குதா, எங்கெங்க இருக்கு நீங்க சொல்லணும். தென் மாநிலங்கள்ல ஒரு 4 மாநிலத்து இருக்கு. அது இங்க வந்து கெட்டு போன விஷயம். அவங்களுமே அவங்க சுதந்திரமா கொடுத்துருக்காங்க. நீங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல இந்த பிரச்சனை கிடையாது. இங்க வந்து கோயிலுக்கு நான் என்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுங்கிறத அமைச்சர் தீர்மானிக்கிறார். கோயிலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? செக்குலர் கவர்மெண்ட் தான் நீங்க. அப்படி மசூதிக்கு ஒன்று சொல்லுங்க, அப்படி சர்ச்சுக்கு ஒன்று சொல்லுங்க. எந்த மொழியில் அர்ச்சனை பண்ணணும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அமைச்சர் பெருமக்கள் வைகுண்டேஸ்வரர் போய் முதல் நாள் உட்காந்துக்கிறீங்க, சிவராத்திரி அன்னைக்கு முதல் நாள் உட்காந்துக்கிறீங்க, எல்லா இடத்துல நீங்க போய் ஆக்கிரமிச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. காமன் மேனுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? என்ன ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்க? அறநிலைத்துறை வந்து ஆக்கிரமிக்காத கோயில்களை கட்டணம் கிடையாது. அறநிலைத்துறை ஆக்கிரமிச்ச கோயில கட்டணம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போராட பூரா உண்டியல் வைக்கிறீங்க, உண்டியல் பண்ணி வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. வசூல் பண்ணதை நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தேவைப்படுற இடங்களை நீங்க காலேஜ் கட்ட அதை கட்ட பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா நடத்துறீங்களா? நீங்க நடத்துற காலேஜ் ஒழுங்கா நடந்துட்டு இருக்காம இல்ல? அரசாங்க கல்லூரிகள் தனியார் கல்லூரி ஒண்ணா இருக்குதா? அரசு தனியார் கல்லூரியில் போட்டி போடக்கூடிய ஒரு அரசாங்க கல்லூரி காட்டுங்க. அப்போ உங்க நிர்வாகம் என்னவா இருக்குது? இந்த ஊருக்கு கழிச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்ற மாதிரி ஒரு கோயில் காசுனா உங்களுக்கு வந்து யாரும் கேட்பாரு கிடையாது. அப்படி நீங்க மசூதி காசை தொட்டு பாருங்க, அப்படி சர்ச்சு காசை நீங்க தொட்டு பாருங்க. இப்போ இன்னொரு விஷயம், இந்த வக்ஃபு சொத்துக்களை வந்து எப்படி கண்டறிவாங்கன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அது யாராவது அக்விசேஷன் வச்சா மட்டும்தானா, இல்ல அரசோட நிலமாக இருந்தா மட்டும்தான்? அதை பத்தின ரொம்ப தெளிவான பார்வை இருக்கு, நீங்க குழப்பிக்காதீங்க. வக்ஃபு அப்படிங்கிறது ஒரு வாரியம், ஒரு அமைப்பு, ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. முன்னாடி என்ன இருந்துச்சு? இந்த லேண்டு வக்ஃபுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சு. அது சரியான யோசி. அப்படித்தான் நம்ம வந்து திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறை கிராமமே பாதிக்கப்பட்டு, அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் வந்து 2000 காரிகாலம் கட்டின கோயில், 2000 வருஷம் பழசு. அது 2000 வருஷம் முன்னாடி இஸ்லாமே கிடையாது. அப்ப எப்படி வந்து வக்ஃபு லேண்டா மாறும்? ஒருத்தர் வாங்கினாரு வித்தாருன்னு வச்சுக்கோங்க, வாங்கின கோயிலோட விற்பாரா? எப்படி கோயில நீங்க எப்படி விற்க முடியும், வாங்க முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க நதியை விற்க முடியுமா? ஆத்த விற்க முடியுமா? மலையை விற்க முடியுமா? அது எப்படி நீங்க வித்துட்டாருன்னு சொல்வீங்க? அப்ப எப்படி உங்க கோயில் இருக்கும்?
நீங்கள் கேரளாவில் வந்து கிறிஸ்துவர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்துக்களை விட. அவங்க வந்து சர்ச்சுகள் வந்து மெசேஜ் போடுறாங்க, பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சிக்கும், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிக்கும் நீங்கள் வந்து வக்ஃபு பில்லை சப்போர்ட் பண்ணுங்க. கிறிஸ்துவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராக இருப்பாங்க, பிஜேபி எதிராக இருப்பாங்க தானே நீங்கள் நேரட்டிவ் செட் பண்ணுறீங்க. கிறிஸ்துவ மிஷனரிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க வக்ஃபு போர்டை. எப்படி கணக்கு? அப்போ இந்துக்களோ பிஜேபியோ திட்டமிட்டு பண்ணுதுன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷனர்கள் எப்படி வக்ஃபு வாரியத்தை அந்த திருத்த சட்டத்தை ஆதரிப்பாங்க? அப்போ பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? வக்ஃபு சொத்தை பூரா இந்திய அரசாங்கம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? எல்லாம் பிஜேபிக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர்றாங்க. அஜ்மீர் தர்காவுடைய தலைமை அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, இதுல வந்து முறைகேடாக நடந்துட்டு இருக்கு வக்ஃபு விஷயங்கள், அது சரி பண்ணணும், இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் இருக்காரு அஜ்மீர் தர்காவுடைய தலைவர். அவர் யார்? பிஜேபி காரரா? அதை பத்தி சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, யாருனாலும் இவங்க பேச வச்சிருவாங்கன்றார். என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு இமாம் சப்போர்ட் பண்ணா சண்டைக்கு போறீங்க, ஒரு தர்காவோட தலைவர் சொன்னா சண்டைக்கு வரீங்க, அவங்களே அவர்கள் சொன்னா சண்டைக்கு வரீங்க. அப்படித்தான் வந்து இவங்க ட்ரிபிள் தலாக்ல ஏமாத்துனாங்க. அது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது. பெண்கள் பூரா வரவேற்றாங்க. அப்படித்தான் போய் சொன்னாங்க சிஏ சட்டம் இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரான. எந்த முஸ்லீமுக்கு எதிராக இருந்தது? அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி ஆதரிப்பாங்க? சிறுபான்மை மக்கள் ஒரு ஆதரவு கேரளாவில் கிறிஸ்தவ மிஷனரிகள், பிஷப்புகள், சர்ச்சுகள் பூரா சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. அவங்க பூரா வரவேற்கிறாங்க இந்த திருத்த சட்டத்தை. இதை எல்லா கட்சிகளும் ஆதரிக்கணும் வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிறிஸ்தவ மிஷனரிகள். எப்படி சொல்லுவாங்க? அப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இது வந்து டிரான்ஸ்பரண்ட். உங்க லேண்டு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அது வக்ஃபு சொத்தா மாறிடும். அதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்க. இப்படி இருக்காங்க, ஒருத்தர் வக்ஃபு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பரண்டா விசாரிக்கணும், கலெக்டர் வந்து அதை பார்க்கணும், அதற்கு நீதிமன்றம் போறதுக்கான அதிகாரம் இருக்குது, அந்த வாரியத்துல பெண்கள் இருக்கணும், அந்த வாரியத்துல மற்ற அமைப்புகள் இருக்கணும். இவ்வளவுதான். இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்பரன்சி. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து அந்த நிலங்கள் எல்லாம் இல்லீகலா வந்தவங்க கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் உரிமையை வைக்க. நம்ம திருச்செந்தூர்ல என்ன நடந்துச்சு? ஏன் லேண்டை நான் விற்க போறேன், இது உங்க லேண்டு கிடையாதுன்றாங்க. எப்படி இருக்கும்? இல்ல வக்ஃப் இல்லனாலும் அது என்னோட லேண்ட்னா நான் என்னோட லீகல் ப்ராப்பர்ட்டிஸ் அங்க வச்சானா அது எனக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி பண்ணவே முடியாது. உங்களுக்கு தெரியல, தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க. வக்ஃபு ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க எங்கேயுமே போக முடியாது. அதான் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அந்த நீங்க சண்டை போடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்பயும் மாத்தி விடல. இப்பயுமே வக்ஃபு சொத்து கிடையாது, உங்க சொத்துன்னு அறிவிக்க மாட்டாங்க. நீங்க நீதிமன்றம் போறதுக்கான நீங்க வழக்கமான ஒரு தகராறு நடக்கலாங்க. உங்க லேண்ட் ஒன்று இருக்கு, அவர் ஒரு லேண்ட் இருக்கு. நீங்க வந்து யார் லேண்ட் என்ன செய்வீங்க? நார்மலா கோர்ட்டுக்கு தானே போவீங்க. இது சார் இது ஏன் லேண்டுமீங்க, அவர் லேண்ட். இதைத்தான் சொல்லி இதுக்கு முன்னாடி இப்படி வாய்ப்பு கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க. வக்ஃபு ஒரு லேண்ட் அறிவிச்சிருச்சுன்னு நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா, நான் நீதிமன்றம் போக முடியுமான்னு கேட்டு முடியாது. கலெக்டர் உட்பட யாருக்கும் அங்கே அதிகாரம் கிடையாது. வக்ஃபு சொல்லிட்டாங்கன்னா வக்ஃபு வச்சது தான். அப்போ இப்போ என்ன சொல்றாங்க? இல்லப்பா டிஸ்பியூட் இருக்குல்ல, ஒருத்தர் வக்ஃபு ஆமான்றாரு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஒரு வக்ஃபு இல்லைங்க அது ஏன் லேண்டுன்றாரு. அப்போ வந்து நார்மலாக கோர்ட்டுக்கு போகிற ரைட்ஸ் கொடுக்குங்களா? கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க ரைட்ஸ் டேரெக்டாக நான் கோர்ட்டுக்கு போக முடியும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியுது. அதை போகக்கூடாது நீங்க எப்படி தடுத்து வச்சிருப்பீங்க? வக்ஃபுல கிடையாது. இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மாநில அரசு. கிரண் ரிஜிஜு இன்னைக்கு பார்லிமெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, மாநில அரசுகள்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. லேண்டுங்கிறதே மாநில சப்ஜெக்ட். எல்லாம் இங்கே வச்சுக்கணும். லேண்டுங்கிறதே பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறாங்களா, விமான நிலையம் யாரோடது? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? ஆனால் லேண்ட் யார் எடுத்து கொடுத்தது? கலெக்டர். புரியுங்களா? அப்போ மாநில அரசு. அப்போ மாநில நிலம்ங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்போ வக்ஃபு சொத்து வந்து இந்த சொத்து யாரோடதுங்கிறத நரேந்திர மோடி வந்து இதை தூக்கி எங்க பிஜேபி காரன் கொடுத்துன்னு சொல்ல மாட்டார். ரைட்? இது லேண்ட் யாரோடையதுங்கிற டிஸ்பியூட்டுக்கு வருவாங்க. டிஸ்பியூட் மாநில அரசு தான் முடிவு பண்ண போகுது, கலெக்டர் தான் முடிவு பண்ண போறாங்க. இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் முடிவு பண்ணு. இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? அந்த நிலங்களும் வந்து அவங்க பரந்தூர்ல எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா அதுதானே திமுக சொல்லுது, நாங்க இந்த நிலங்கள் நாங்க சொல்லியிருந்தோம், ஆனா இந்த இடத்த வந்து பரிந்துரை பண்ணது மத்திய அரசு தான் அப்படின்ற விஷயம். அவங்க தப்பா சொல்றாங்க. 3 லேண்ட் அவங்க கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னு அர்த்தம் ஏர்போர்ட் கட்டுறது தான் கொடுத்தாங்க. 3 லேண்ட் எது கொடுத்தாங்க? 3ல பரந்தூர் ஓகேன்னாங்க. மற்ற 2 ஏன் கொடுத்தா? இவங்க பரந்தூர் வேணும்னு அவங்க கேட்டாங்களா? இவங்க எனக்கு லேண்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. லேண்டுக்கு ஒரு 3 சாய்ஸ் கொடுங்க. 3 சாய்ஸ். ஏன்னா என்கிட்ட இல்லை சொல்லி எனக்கு ஏர்போர்ட்டே வேண்டாம் சொல்லி என்ன கட்டுச்சு? அவங்க அத்திமீறி வந்து மேலே வந்து தலைமைச் செயலகம் முன்னாடி விமான நிலையம் கட்டிடுவாங்களா? எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம் சொல்லிடுங்க. விமான நிலையம் வேணும்னு கேட்பீங்க, லேண்டு கொடுக்க மாட்டீங்களா? பிஎம் சீரிஸ் கிட்ட அமல்படுத்த மாட்டேன், காசு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி. இப்போ மித்த கட்சிகள் எல்லாமே இதை எதிர்க்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். அதிமுகவும் இந்த வக்ஃபு சட்டத்தை வந்து அவங்களும் ஆதரிக்கல இல்லையா? அவங்களும் எதிர்க்க தானே செய்யறாங்க. அரசியல் அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்களுக்கு எப்படியா சிறுபான்மை ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அவங்க வந்து பாறையில் முட்டிகிட்டே இருக்காங்க. தலைவலிக்குமே தவிர வருது நடக்காது. அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. சிறுபான்மை ஓட்டுகளுக்கு வந்து நம்பக்கூடிய வகையில் திமுக கூட்டணி கட்சி இருக்குது. மிச்சம் மீது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு விஜய் இருக்கிறாரு. அதனால ஏடிஎம்கே வந்து சிறுபான்மை மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ்லேயே இல்லை. அவங்க ஏதோ முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம நியூட்ரல் காட்டுங்கிறக்கா இருப்பாங்க. அது நாளை கழிச்சு திரும்பி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வரும்போது திரும்ப ஒரு எக்ஸ்போஸ் ஆவாங்க. நாம இல்லைன்னு சமாளிப்பாங்க. அதான் சொல்ல இந்த மாதிரி ஒரு நிலையை அவங்க எடுக்கும்போது தொடர்ந்து மும்மொழி கொள்கையிலேருந்து எல்லாத்தையும் எதிர்த்துட்டு வராங்க. இன்னைக்கு வக்ஃபையும் எதிர்க்கிறாங்க. இந்த வக்ஃபை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு. அது எல்லாமே வந்து வெறும் நாம்கவஸ்தை எதிர்ப்புகள் தான். அது வந்து நீட்டுக்கான எதிர்ப்பாக இருக்கட்டும், இருமொழி கொள்கை எதிர்ப்பாக இருக்கட்டும், வந்து தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பாக, இது எல்லாமே சும்மா சொல்லிக்கிறது தான். அவங்க எதுவுமே திமுகவாலையும் செய்ய முடியாது, அதிமுக நாங்கள் வந்து பழகிட்டோங்கிறக்கா சொல்லுவாங்க. நம்ம வந்து இருமொழி கொள்கை அண்ணா சொன்னாலும் சொல்லி பழகிட்டே இருப்பாங்க. கனையாளி பத்திரிகையில் அண்ணா என்ன பெட்டி கொடுத்தா நம்ம
தயவுசெய்து பார்க்க சொல்லுங்க. எல்லா மாநிலங்களும் accept ஆமா, அவங்க வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வந்து ஆளாளு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மக்கள் வந்து வெகுண்டெழுந்து பயங்கரமா ஹிந்தி படிக்கிற கிளம்பிட்டு இருக்காங்க. கனடா பார்த்துருக்கோம். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள் அமல்ல இருக்குது. 100 முறை எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டதுல திமுகவோட நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களே இருக்குது. இவங்க சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே தான் அதிமுக தர்மசங்கடம். நம்ம திராவிட கட்சின்னு பேர் வாங்கிட்டோம். ஜெயலலிதா வந்தாங்கன்னா தைரியமா செஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த தைரியம் வரல இப்ப அவங்களுக்கு. அதனால வந்து நாங்க இருமொழி கொள்கை, நாங்க நீட் எதிர்க்கிறோம், மாநில அரசோட சுயாட்சி இதான் சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல, ஆனா இந்த கூட்டணி பிரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி அதிமுக பாஜக சொல்லும் எல்லா விஷயத்துக்கும் ஆதரிச்சானே இருந்தாங்க. பாமக அகைன்ஸ்ட் பண்ணாலும் எதுவுமே ஆதரிக்கல. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு உதய் திட்டத்துக்கு மட்டும் தான் ஆதரிச்சாங்க. மற்ற திட்டம்லாம் ஆதரிக்க உதய் திட்டம் வந்து எப்படியுமே ஆதரிக்க வேண்டிய நிலைமையில தான் இருந்தாங்க. மின்சார வாரியத்தை வந்து பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கான பேமெண்ட்டுக்கான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அந்த ஏற்கிற இடத்துல இருந்தாங்க. மற்ற விஷயம்லாம் அவங்க எல்லாத்தையும் ஏற்கல. அவங்க வந்து நெடுவாசல் திட்டம் உட்பட மீத்தேன் திட்டம் உட்பட அவங்க எதுக்கு தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு எது வசதியா இருக்கோ அது பிரச்சனை வரான்னு நினைச்சா செஞ்சுடுவாங்க. பிரச்சனை வர நினைச்சா மாற்ற முழுக்க அரசியலுக்காக திமுக செய்கிற அதே அரசியல் தான் அதிமுக செய்கிறது. அவங்களுடைய கொள்கையில எந்த நியாயமும் இல்லை. எந்த டிபேட்டும் அவங்களுக்கு தெரியும். அவங்க பண்ண முடியாது. இருமொழி கொள்கை அவங்க அப்புறம் எந்த மொழி கொள்கையில் படிச்சாங்கன்னு நீங்க கேட்கும். அவங்களுடைய பிள்ளைகளாம் எங்க படிச்சாங்கன்னு கேட்கும். அவங்க எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிப்பாங்க, மற்றவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும்னு கேட்கும். இருமொழி கொள்கையில தான் இருக்கா. தேசிய கல்விக் கொள்கை என்ன எதிர்ப்பு இருக்குன்னு கேட்கும். மும்மொழி கொள்கையில் என்ன பிரச்சனைங்கிற கேட்கும். சென்னையில கார்பரேஷன் பள்ளி நடத்தக்கூடிய உருது பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குறாங்க. சென்னை கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல தெலுங்கு சொல்லி தராங்க. சென்னை கார்பரேஷன்ல லேட்டஸ்டா பிரெஞ்சு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்ப நீங்க தெலுங்கு எப்படி சொல்லி கொடுத்தீங்க, உருது எப்படி சொல்லி கொடுத்தீங்க? அது 3வது மொழி இல்லையா? தமிழ் இங்கிலீஷ் தானே உங்க கணக்கு. உருது எப்படி வந்துச்சு, தெலுங்கு எப்படி வந்துச்சு, பிரெஞ்சு எப்படி வந்துச்சு? 5 மொழி இருக்கு சென்னை கார்பரேஷன். எங்க அக்கா மேயர் பிரியா வந்து பகிரமா அறிவிச்சாங்களா இல்லையா, நாங்க பிரெஞ்சுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதற்கு முன்னாடி தெலுங்கு உருது இருக்கா இல்லையா? அப்ப 4 மொழி ஏற்கனவே 5ஆம் மொழி வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? நீங்க 3 மொழிக்கு சம்மதிக்கணும். அரசு பள்ளிக்கூடம் சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசுல வராதா? அது ஆந்திர அரசு சேர்ந்துருச்சா? இவர்கள் சொல்வது வேறு செய்வது வேறுங்கிறது மக்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அவருடைய பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய போறாரு, இல்ல அவரை வந்து நீக்க போறாங்க மத்திய தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்கள் போனாரு, அண்ணாமலை அவர்கள் செங்கோட்டன் அவர்கள்னு டெல்லி பயணம் போயிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து பார்க்க முடியுது. திரும்பவும் ஒரு தலைவர் பதவியிலிருந்து விலக்க போறாங்க. அண்ணாமலை மாதிரியான ஒரு பவர்ஃபுல் மேனை விளக்குறதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அது நட்டம் அவங்களுக்கு தான். அவர் இருக்கிறதே திரு எல் முருகன் அவர்களுடைய கோட்டால. எல் முருகன் அவர்கள் வந்து 3 ஆண்டுக்கான ஒரு பதவிக்காலம் இருந்தபோது அப்போ வந்து அவர் மத்திய அமைச்சராக மாற்றப்பட்டு இவர் கொண்டு வந்தார். அவர் வந்து 1 வருஷம் கிட்ட இருந்தார் அப்போ கொண்டு வந்தார். ஸோ அவருக்கு வந்து இன்னும் 3 வருஷம் தாராளமாக கொடுக்க முடியும். அவங்க இவர் மாற்றலாம்னு நினச்சிருந்தாங்கன்னா அதற்கு வந்து கன்வீனியன்ஸ் தான் காரணம். அதுக்கு வந்து எந்த கம்பல்சனும் காரணம் இல்லை. இவர் ராஜினாமா பண்ண போகிறதும் இல்லை, அவங்க டெர்மினேட் பண்ண போகிறதும் இல்லை. இது ஒரு அமிக்கபிளான ஒரு ராஜதந்திர டிசிஷன். அது வந்து அவங்க செய்வாங்க. காலப்போக்கில் எல்லாமே தெரியும். இப்போ இந்த கூட்டணிக்காக தான் அண்ணாமலை அவர்களை மாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது எப்படி சரியாகும்? ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்களும் அந்த பதிவை சொல்லியிருக்கீங்க. அதாவது அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படின்றத முன்னாடி அண்ணாமலை அவர்கள் யூகிச்சதுனால தான் இந்த மாதிரி தனியாக பிஜேபியோட வளர்ச்சியை நோக்கி அவர் போனாரு அப்படின்றது. ஸோ ஒருவேளை அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டணிக்காக மட்டும் பண்ணாங்கன்னு இந்த அரசியல்ல வந்து அடுத்த என்ன நடக்க போகுது தேர்தலும் தெரியாது. பதவி நீக்கம்ங்கிறத முதல்ல நீங்க மாத்துங்க. அது வந்து நீக்கம்ங்கிறதோ ராஜினாமாங்கிறதோ கிடையாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். டெர்மினேஷன் வந்தா தான் நீக்கம். சரிங்களா? அவர் ஏன் நீக்க போறாங்க? அவங்க தானே கூட்டு வந்தாங்க. நீங்களா கூட்டு வந்தீங்க? வேற யாராவது திணிச்சாங்களா? யாரோ ஒருத்தர் வாரிசு அவர் அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவர்கள் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக தொலைநோக்கு பார்வைக்காக வேறு பல காரணங்களை மாற்றுவாங்கன்னு சொல்ல மாற்றினால் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் யாருக்கும் அண்ணாமலை என்றால் யாருன்னு தெரிவதற்கு முன்னாடி அவர்களை கொண்டு வந்தது பாஜக, மறந்துடக்கூடாது. அப்ப ஒரு விதையாக இருந்த அண்ணாமலையை நாளைக்கு ஒரு ஆலமரமாக வளரும் என்று கண்டுபிடித்தவர்கள் பாஜகவினர். சரிங்களா? இதே அகில இந்திய தலைமை, ரைட்? இதே திரு BL சந்தோஷ், இதே திரு அமித்ஷா, இதே திரு JB நட்டா இருக்கும்போது அவர் வந்து கொண்டு வரப்பட்டார். அன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை யாருன்னு? அவ கர்நாடகாவில் போலீஸா இருந்தவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அங்க ஒரு பெரிய விதை பிரமாதமா இருக்குது. இது வந்து நல்ல நமக்கு நாட்டுக்கு பிரயோஜனப்படும், நமக்கு பிரயோஜனப்படும். இங்க கொண்டு வந்து யார்? பிஜேபி தானே. இது இங்க இருந்து உணர்ச்சி போறவங்க யாரும் அதை உணர்றாங்களா? அப்ப அமித்ஷாவுக்கு வந்து தமிழ்நாடு பத்தி தெரியாதா? அரசியல் புரியாதா? இவங்க அதோட பெரிய ராஜேந்திரியா? அவர் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அமித்ஷா, திரு அண்ணாமலை 3 பேருமே தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். எதற்காக என்பது தெளிவாக உணர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால இவங்க எங்கேயாவது சண்டை போட்டு கம்பு சுற்றி உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அதுக்கு வந்து யாரும் குழப்பம். திரு அண்ணாமலைக்கு நீக்கமும் கிடையாது, ராஜினாமாவும் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவான அமிக்கபுளான சுமூகமான டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அண்ணாமலை அவர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. நான் பாஜக ஒரு காரியகர்த்தா தான், தொண்டன் தான், கட்சிக்காக தேவைன்னா நான் இந்த முடிவை எல்லாருமே அப்படிதான். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து 2 டேர்ம் தலைவராக இருந்தவங்க, 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க. இன்னைக்கு வந்து அவங்க தெருத்துருவா வீதியா போகலையா? அவங்க எங்க போல, எங்க நிக்கல, எங்க பிரச்சாரம் பண்ணல, கைதுக்கு பிரச்சனைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து போலீஸோட மல்லு கட்டி எல்லாரும் நிக்கலையா? அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே அப்படித்தான். திரு இலகணேசன் வந்து ஆளுநர் ஆற வரைக்கும் அதை பண்ணிட்டு இருந்தாரு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. திரு CP ராதாகிருஷ்ணன் நேற்று வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாருமே அந்த கட்சி. H ராஜாவோட அலைச்சல் சாதாரணமானதா? உழைப்பு கம்மியானதா?
யாருடைய உழைப்பு கம்மியானது? அங்கே வந்து பிஜேபியை பொறுத்தவரைக்கும் அப்படி தான். இங்கே வந்து எனக்கு பதவி கூட அது ஒன்று. அனுராக் தாக்கூர்னு ஒருத்தர் சரிங்களா அமைச்சராக இருந்தார், இந்த இடத்துல ஜெயிக்கிறார், அவருக்கு அமைச்சர் பதவி கூடாது, நீ அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்கிறார். அவர் போய் வேலை பார்க்குறார். ரவிசங்கர் பிரசாத்னு ஒருத்தர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான, அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட், வாஜ்பாய் காலத்துல இருக்கார், அமைச்சர் பதவி கிடையாது, அடுத்த வேலையை பாருங்க. இந்த மாதிரி வேற கட்சியில் சொல்லிட முடியுமா? தனி கட்சி ஆரம்பிக்கணும், சண்டைக்கு போயிடுவாங்க. பிஜேபி வேற கட்சி. அண்ணாமலைக்கு பிஜேபி நல்லா தெரியும், அண்ணாமலையே பிஜேபிக்கு நல்லா தெரியும். இப்போ அண்ணாமலையோட இந்த ஒரு விஷயம் நடக்கும்போதே மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய விழாக்கு போனதுலேருந்து மோடி அவர்கள் அந்த இடத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் வந்து இனிமேல் மோடி அவர்கள் மோடி வந்து பீஷ்மர் மாதிரி. அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவருக்கு ராஜினாமா. அவரை வந்து இன்னொருத்தர் சொல்ற இடத்துல இல்லை, அவர் யாருக்கும் சொல்ல வேண்டியதும் இல்லை. ஏன்னா இந்த வெற்றிக்கு வந்து அவருடைய பங்களிப்பு அசாத்தியமானது. 3 முறை பிஜேபி இந்தியாவில் ஆட்சிங்கிறதுல அவருடைய ரோல் ரொம்ப பெருசு. அவர் தான் வந்து கிட்டத்தட்ட பீஷ்ம பிதாமா மாதிரி இருக்காரு. ஆர்எஸ்எஸ் அவருடைய தாய் வீடு, அவங்க எப்பனாலும் போகலாம், எப்பனாலும் வரலாம். இந்த 11 வருஷத்துக்கு தான் முதல் முறை போயிருக்காருங்கிற வேற விஷயம். ஆனால் ராஜினாமா பண்ண போயிட்டாரு, 75 வயசு. இதெல்லாம் அவர் 75 வயசோ 85 வயசோ இதே மாதிரி இதே பார்லிமெண்ட்ல அவர் வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். எதிர்கட்சிகள்லாம் சண்டை போட்ட போது இப்போதானங்க நாங்கள் 3 வந்திருக்கிறோம், இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குன்றார். அப்போ வந்து அவர் ரிட்டையர்ட் ஆவாராங்கிறத அவர் தான் முடிவெடுக்க முடியும், யாருமே முடிவெடுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் அதற்கு முழுமையாக ஒத்துழைக்கும். அவர் விலகுறேன்னு சொன்னாலும் ஒத்துழைக்கும், தொடர்றேன்னு சொன்னாலும் ஒத்துழைக்கும். ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சாதாரண தொண்டன் தான் திரு நரேந்திர மோடி. ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அடிப்படை தொண்டன் திரு நரேந்திர மோடி. அப்போ தன்னுடைய தொண்டன் இடத்துல இருக்கிறாங்கன்னு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தாய் போல பெரிய மகிழ்ச்சி. ஜேபி நட்டா அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து ஒன்று வந்து சொல்லியிருந்தாரு. ஆர்எஸ்எஸோட இதில் வந்து பாஜக இல்லை, பாஜக தனிப்பட்டு ஒரு ஸ்ட்ராங்கான இதாக வந்து நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்ற கருத்தை அவர் வச்சனால்தான் பாராளுமன்றத்தில் இந்த ஒரு அடி அவங்களுக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு ஆகஸ்ட்ல ஜேபி நட்டா அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பாலக்காட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல அங்கே ஒரு பேச்சுவார்த்தை இருந்தால் சுகமாக முடிஞ்சதுனால தான் அதுக்கப்புறமா ஹரியானாலாம் ஜெயிச்சாங்க. ஸோ சீண்டி பார்த்தாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் முழு கற்பனை. நீங்கள் உட்காந்து மோட்டோ வேலையை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பொட்டு கூட உண்மை கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. ஜேபி நட்டா வந்து பாலக்காட்டில் காலில் விழுந்தாரா? அவர் சொன்னது நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், நாங்கள் தனி இயக்கம். ஆர்எஸ்எஸ் கிடையாதுல பிஜேபி. அதில் என்ன குழப்பம்? ஆர்எஸ்எஸ்க்கு 150 அங்கங்கள் இருக்குது. ஏபிவிபின்னு ஒன்று இருக்குது, வனக்கல்யாண் ஒன்று இருக்குது, அவன் வந்து விஹெச்பின்னு ஒன்று இருக்குது. 150 காரணங்களுக்கு 150 இருக்கிறாங்க. அவங்க வந்து மஸ்தூர் சபா இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ அது ஆர்எஸ்எஸ் கிடையாதுல. ஆர்எஸோட பிள்ளைகள் ஜேபி நட்டா எதுக்கு அங்கே போறாரு? எவ்ரி இயர் போவாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கூட்டம் நடக்கும். அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் தான் மேலே உட்காந்துருவாங்க, இதே திரு ஜேபி நட்டா கீழே வரிசையில் உட்காந்துருப்பார். அப்போ என்ன மன்னிப்பு கேட்டு உட்கார்ந்தாரா? அவர்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்துருக்கோம், பொலிட்டிக்கலாக நாங்கள் டீல் பண்ணோம்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு மீறி இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு மீறி ஒன்று செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. சும்மா இந்த சீண்டி பார்த்தாங்கலாம் நீங்கள் வந்து தப்பான பேப்பர் படிக்கிறதுனால வரப்படி செஞ்சாங்க, வேற ஒன்றுமே இல்லை. சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமிக்க ரொம்ப நன்றி.